நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் அப்படி தாங்க நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துவீங்க. அப்போ தாங்க நான் வீடியோ போட உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். மார்க் சேஃப்டி எக்ஸ்பேண்டபிள் பேட்டர்ன். இது செம பேசிக்காக செம செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 22 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி சின்னஸாக வச்சுக்கலாமாங்க. இது ரொம்ப சின்னஸாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா இது நம்ம பர்ஸ்லையோ இல்லை நம்ம பேக்கெட்லையோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாமாங்க. நம்மளுக்கு தேவைப்படுற செல்ஃப் டிஃபென்ஸ் டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 சென்டிமீட்டர் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுமாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா செம குயிக்காகவே இது பெருசாக ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees தாங்க இதோட ரேட் ஆகும். கிர்பர் கோஸ்ட் ஸ்ட்ரைக் பஞ்ச் நைஃப். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாமாங்க, இதை நம்ம நைஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. இது நம்ம பாதி பிளேடாக இருக்குமாங்க, பாதி இதுக்கான கேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெவலப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான கெர்பர் அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது டெவலப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு சேஃபாக நம்ம இது ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு கைக்கு அடக்கமாக நம்ம பிடிக்கிற மாதிரி டி ஷேப்பில் இதோட ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்க. அதனால இது நம்மளோட கை எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே செராமிக்ஸ்னால கோட்டிங் கொடுத்துருக்காங்களாங்க. அதனால் இது துருவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. துரு பிடிக்காதனால நம்மளுக்கு யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ரொம்ப சேஃபாகவும் இது நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் தாங்க இதோட ரேட்டு. ப்ரோடெக்ட் லைஃப் சேவர். இந்த ஒரு டிவைஸ் பார்க்கறதுக்கு ஒரு மிஸ்ட்ரி, அதே சமயம் ஒரு விசித்திரமான ஒரு ஷேப்பில் இருக்குமாங்க. இது எமர்ஜென்சி டைமில் நம்மளுடைய ஹெல்த் அதே சமயம் நம்ம லைஃப்பை செம்ம அட்டகாசமாக காப்பாற்றும் அப்படின்றாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா இதில் இருக்கக்கூடிய அந்த எலாபரேட்டாக செய்யப்பட்ட அந்த டிசைன் தாங்க இது காரணமாக. இது யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தாங்க. அவர் ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அவர் ஈடுபடுறவர். அவர் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடும் போது ஏதாச்சும் ஒரு டூல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு டிவைஸ் அவர் கண்டுபிடிச்சாருங்க. அவர் இது டக்குன்னு ஒன்றும் சாதாரணமாக கண்டுபிடிச்சிடல. இது கண்டுபிடிக்குமோ அவர் பல வருஷங்கள் எடுத்துக்கிச்சிங்களாங்க. அதே சமயம் நிறைய டிசைனில் அவர் கிரியேட் பண்ணி பார்த்தாரா எந்த ஒரு டிசைனுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றாரு. அதனால தாங்க இந்த மாதிரி ஒரு விசித்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டிவைஸ் அவர் கண்டுபிடிச்சாராம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீலில் செய்யப்பட்ட ஒரு டிப் இருக்குமாங்க. அதை வச்சு நம்ம காரோடைய விண்டோ உடச்சி நம்ம வெளியே வந்துடலாம். அதே சமயம் கார் ஆக்சிடென்ட் ஆனோடனே சீட் பெல்ட்லாம் சில டைம் ஜாம் ஆகிக்கும். அந்த மாதிரி டைமில் இதில் ஒரு பிளேட் மாதிரி இருக்குமாங்க. அதை வச்சு நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்றாங்க. அதே சமயம் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல தீ விபத்தில் நம்ம மாட்டிக்கிட்டா அந்த மாதிரி டைமில் இதில் அலாரம் இருக்குமாங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதுமா இது பாட்டுக்கு நல்ல ஒரு பெரிய சைரனாக ஏற்படுத்தி நம்ம அந்த வெளியே யாராச்சும் போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு சவுண்டுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய் வரைக்கும் இதோட ரேட் இருக்குங்க. ஸ்ட்ரிங்கர் பர்சனல் அலாம் எமர்ஜென்சி டூல். இது செம சிம்பிள், அதே சமயம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தாங்க. இது நம்ம முன்னாடி பார்த்தா அந்த கேஜெட் மாதிரியே தாங்க. இதுவும் நம்மளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நல்ல காம்பேக்டாகவே இது ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு எதிரில் நம்மளை யாராச்சும் மிரட்டுற மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா நாம் அசால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அலாரம் நம்ம ஆன் பண்ணால் போதுமாங்க. இது பாட்டிக்கு அந்த அலாரம் ஆன் ஆகிட்டு 140 டெசிபிள்ஸ்க்கு அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதனால் அவங்க பயந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சரி, இதையும் மீறி அவங்க வந்தாங்கன்னா இதில் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் செய்யப்பட்ட ஒரு பிளேட் மாதிரி இருக்குமாங்க. இதை வச்சு நம்ம அவங்கள பயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம இதை வீட்டில் சீசர்ஸோ இல்லை பிளேடோ இல்லாத சமயத்தில் இது அதுவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் தாங்க இதோட ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம பிளேட் கட்டராகவும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாங்க. அட்டாமிக் பியர் பென். இந்த ஒரு பென் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பென் மாதிரி தாங்க தெரியும். ஆனால் இது நம்மளோட லைஃபையே சேவ் பண்ணுற அளவுக்கு செம கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான அட்டாமிக் பியர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இதை டெவலப் பண்ணுறாங்க. இது ஒரு 3 மாடலில் இது வித்தியாசமாக அவைலபிள் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் பெண்ணுங்க. இதோடைய நிப் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே அலுமினியம். அதே மாதிரி எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கண்ணாடினால் செய்யப்பட்ட விண்டோஸையும் இது உடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ளாஷ் லைட்டு இதில்
வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாங்க. செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டூல் பெண்ணுங்க. இதுவும் கண்ணாடி எல்லாத்தையும் வணங்கி தான். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் ஓப்பனர் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாங்க. ஒரு ரிபல் பெண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்ணோட இதில் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குமாங்க. அதோட நிப்பு இது வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து செம்ம கிளாசிக்காக செம்ம எக்கனாமிக்கான ஒரு லுக் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. S1 பெப்பர் ஸ்ப்ரே கன். இந்த ஒரு கன் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரேவோட நம்ம அட்டாச் பண்ணி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் 45 மினிட்ஸ்க்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறவர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம சுடக்கூடிய அந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அந்த க்ளவுட்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ப்ரேனால் வந்து செய்யப்பட்டதுங்களாங்க. இது வந்து அவர் அட்டாக் பண்ண உடனே இது வந்து 1.5 மீட்டருக்கு வந்து க்ளவுடு அதே சமயம் அந்த கேஸ் வந்து அவரை சுற்றி ஃபார்ம் ஆயிருமாங்க. இதனால் அவங்க வந்து டெம்பரவரியாக அவங்கள வந்து கண்ணு தெரியாமல் பண்ணுறது அதே மாதிரி அவங்கள வந்து சுவாசிக்க விடாமல் பண்ணிருமாங்க. இதனால அவங்க உயிரில் எதுவும் போகாதீங்க, சும்மா டெம்பரவரியாக அவங்கள வந்து ப்ரீத் பண்ணாமல் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காலாம் இதில் வந்து ரீகாயில் எஃபெக்ட்லாம் இதில் இல்லைங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப ஒரு சின்னசாக தான் இதில் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ஒரு 34,000 வரைக்கும் இதோட ரேட் வந்து வேரி ஆகுதுங்க. ஹீரோ இந்த ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாலாக யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து சின்னதாக ஒரு பால் இருக்குமாங்க, அதை வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணலாமா. ஷூட் பண்ணோம்னா அவங்கள சுற்றி வந்து கண்ணு எரிக்கிற மாதிரி அந்த க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருமாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல் வருமா, அப்படியே அவங்களால ப்ரீத் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக வந்து எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தீங்கன்னா பேவ் ஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டாக்ஸிக் ஜெல்லாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4.5 அடிக்கு தூரத்தில் யார் இருந்தாலும் அவங்க வந்து இது ஈஸியாக வந்து அவங்கள வச்சு நம்ம ஷூட் பண்ணால் போதுமாங்க. அவங்க ஸ்கின்ல வந்து இது வந்து ஒட்டிக்குமாங்க. அவங்க ஸ்கின்ல ஒட்டினோடனே அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் மாதிரி ஏற்படுத்துமா. அதனால் அவங்களால முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக் ஜெல், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டாக்ஸிக்லாம் இல்லைங்க, லைட்டாக இரிட்டேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல் வந்து கிரவுண்டில் வந்து விழுந்துச்சுன்னா எந்த ஒரு எஃபர்ட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் இதோட ரேட் வந்து இருக்குங்க. அதோடைய கூட வந்து இதில் வந்து ட்ரைனிங் ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் இருக்குங்களா. நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னாலையும் இதில் வந்து நம்ம ட்ரைனிங் மோட் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோ கார்டட். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடியோலேயே கடைசி அதே சமயம் சின்னஸு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட்னா இதை நாங்கள் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி இருக்குமாங்க. இந்த ரிங்கு சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த விரலில் வேணால் போட்டுக்கலாம், அதே மாதிரி யார் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஷார்ப்பாக ஸ்பைக் மாதிரி இதில் வந்து இருக்குமாங்க. அதாவது நம்ம டிஃபெண்டர் யாராச்சும் வந்தாங்களா அவங்கள வந்து அதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்க வந்து கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ஹார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு கேஜெட்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 900 rupees ஆங்க இந்த ஒரு கேஜெட்டே. இது வந்து இப்போதைக்கு எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.